ஆரணி ரோடு அத்திமலைப்பட்டு ஒன்னுபுரம் கிராமம். அதில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பழைய சிவாலயம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிவாலயத்தில் வந்து ரொம்ப காலமாக வந்து விரட்டி தட்டி அங்கே சாணி தட்டுறது அந்த மாதிரி வச்சுருந்துக்கிறாங்க கோயில். அது உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சிவலிங்கத்தின் பானத்தில் மாடு கட்டி வச்சுருந்துக்கிறாங்க. அந்த மாடு கட்டுறதுனால என்ன ஆயிருக்குன்னு அதனுடைய கிழக்கு பாகமாக இருந்த சிவலிங்கம் வந்து தெற்கு முகமாக திரும்பி போயிருக்கு. அப்போ வந்து ஒரு ஐயர் வந்து பார்த்துருக்காரு, இது வந்து ஒரு பழமையான ஆலயம், இது மாதிரி பண்ணி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கோயிலை சீரமைச்சு ரொம்ப ஒரு வருஷமாக போராடி சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலை வந்து வழிபாடு நடத்துகிற மாதிரி வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கால பூஜை மட்டும்தான் நடக்குது. அதே சமயத்தில் இங்கே சுற்றி இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னாக்கா காமக்கூருங்கிற ஒரு ஊர், அங்கே வந்து ஒரு பழைய கோயில் இருக்குன்னு சொன்னார். அதேமாரி ஆரணியில் ஒரு பழைய கோயில் இருக்குன்னு சொன்னார். இங்கே இருக்கிற தம்பி வந்து அபிஷேகம் பண்ணுற தம்பி சிவலிங்கத்தை. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னாக்கா இங்கே வந்து மக்கள் வந்து இவ்வளோ பெரிய கோயில் வந்து தெருவில் இருக்குது, யாருமே வரல சாமியை பார்க்கறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு தெருவிலேயே இருக்கிற கோயிலுக்கே மக்கள் வந்து போகலை. எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது பாருங்கள். ஒரு 5 பேராவது வந்து கும்பிட்டுருப்பாங்க பார்த்தாக்கா, ஒரே ஒரு நபர் மட்டும்தான், அதுவும் இந்த ஊரை சார்ந்தவங்க இல்லாமல் வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பழமையான ஆலயம்னு சொல்லிட்டு அந்த குருக்கள் தம்பி சொன்னார். அவர் என்னன்னாக்கா ஆஃபீஸுக்கு போகணும் நான் 9 மணிக்கெலாம் சொல்லிட்டு 8 மணிக்கெல்லாம் கோயில் திறந்து ஒரு 8:45 வரைக்கும் தான் பூஜை பண்ணிவிட்டு 9 மணிக்கெல்லாம் அவர் இங்கேருந்து கிளம்பிடுறாரு. காலையில் வந்தால் மட்டும்தான் இந்த கோயிலை பார்க்க முடியும். இது ஒரு பழமையான ஆலயம். அவர் வந்து யார் வந்தாலும் வரலனாலும் அவருடைய கடமையை அவர் வந்து தினமும் வந்து ஒரு கால பூஜை பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மலர்களையே பறித்து பூஜை பண்ணிட்டு போயிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மலரான் முனை நான் பணிந்திருக்க அருள் செய்த வீடுடைய பிரமா